காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக கட்சி. இன்றைக்கு இந்திய நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஒரு சாதாரண சந்திரகாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதிமுக தான் கிடைக்குது. நான் உங்களை போல் இங்கே அமர்ந்து படிப்படியாக தலைமைக்கு விசுவாசமா கட்சிக்கு உழைத்து உங்கள் முன் ஒரு வாய்ப்பை நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க. இது அதிமுக மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது, திமுகவிலையும் முடியாது. இனி எந்த கட்சியிலுமே ஒரு சாதாரண தொண்டன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றால் அது அதிமுக மட்டும்தான் முடியும். சாதாரண கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. அப்படிப்பட்ட கட்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் உழைப்பாளிகள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எதையும் கைமாறு எதிர்பாராமல் செயல்படக்கூடிய ஒரே கட்சி தொண்டை அதிமுக தொண்டை ஒருவர் தான். இன்றைக்கு திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவில் என்று மக்கள் பேசுகின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். இதே அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி. 10 ஆண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு. நேற்றைய தினம் சேலத்தில் என்னுடைய மாவட்டத்துக்கு திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்று அவருடைய வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு இருண்ட ஆட்சி என்று சொல்லுகிறார். முழு பூசணியாயை சோற்றில் மறைத்து பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. நீங்க நான் பேசிய பிறகு நான் தெளிவாக இந்த மாவட்டத்தில், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, சவாலாக சொல்கிறேன், நீங்கள் 3 ஆண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் மக்கள் விரோத ஆட்சி, இதுதான் மக்கள் விரோத ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. எந்த இடத்துக்கு வேணாலும் போய் கேளுங்க மக்கள் இடத்துல, அதிமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி, எவ்வளவு சிறப்பா செஞ்சாங்கன்னு. நீங்க மக்களை பார்க்கறது கிடையாது, மக்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றது தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். போனா தானே மக்களை பார்த்தா தானே மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரம் எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத முதலமைச்சர். ஆக நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அவருக்கு முழுவதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அவருடைய வீட்டிலே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு தலைவராக வரணும். எனக்கு அவருக்கு பின்னாலே அவர் கட்சி ஜெயிக்க போறது இல்ல. திமுக இதோட முடிஞ்சு போச்சு, சரித்திரம். அப்படி வந்தா இவரை முன்னிறுத்துறதுக்கு பாக்குறார் திரு உதயநிதி ஸ்டாலின். என்ன இது, என்ன மன்னர் பரம்பரையா? இது என்ன அரச குடும்பமா? ஏப்பா இங்க நிக்கிறவங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகலாம்ல, சொல்லுங்க, ஆகலாம்ல, தகுதி இருக்குதுல எல்லாத்துக்கும். நீ ஜனநாயக நாடு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில எல்லாத்தையும் அடிமையா வச்சிருக்கிற அந்த கட்சியில எவரும் மேலுக்கு வர முடியாது. ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். உங்க கட்சி உறுப்பினர் யாராவது ஒருவர் சொல்லட்டும், திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் திமுக கட்சி தலைவரார் என்று ஒருவருக்கு சொல்லட்டும். ஆக நீங்க ஒருவர் சொன்னா போதும், அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவாங்க. அதிமுகவில் அப்படி இல்லை, அதிமுகவில் அப்படி இல்லை. நான் இப்பொழுது இருக்கிறேன், மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்ல இங்க நிக்கிற யாராவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவாங்க. அதிமுக ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது, அனைவருக்கும் சரிசமமா மரியாதை இருக்குது.
சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் இங்கே அரங்கம் முழுவதும் நிரம்பி காட்சியளிக்க சொன்னால் இதுதான். ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பாருங்க, இப்படி எல்லாம் ஒருத்தர் கூட ஆரவாரம் செய்ய மாட்டாங்க. அப்படியே புடிச்சு வச்ச மாதிரி அப்படியே வந்திருக்கிற. இங்கேதான் வெற்றி இருக்கிறது, இங்கேதான் எழுச்சி இருக்கின்றது. எழுச்சி எங்கே இருக்குதோ அங்கேதான் வெற்றி இருக்குது. அதை உங்கள் முன் நான் பார்க்கின்றேன், உடைய உணர்ச்சியை பார்க்கின்றேன். வருகின்ற தேர்தலிலே, தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் தெளிவா நான் சொல்றேன், பின்னாட சொல்றேன். ஆக 2 ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சி காலம். 2006 2011 மின்சாரமே இல்லாத இருண்ட தமிழ்நாடு. அப்பொழுதுதான் கரண்ட் கட்டு, பேச பேச மைக்கில் பேச பேச கரண்ட் போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சி 2006 2011 வரைக்கும். ஆனா அப்போ அம்மா சொன்னாங்க, 2011 தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகும்போது சொன்னாங்க, ஆட்சி மாற்ற வரும், நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொன்னாங்க. உங்களுடைய பேர் ஆதரவால் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சி, எத்தனை திட்டம், கொஞ்சம் நஞ்சமில்ல. இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் தார் சாலை, நகரத்தில் கிராமத்தில் எல்லாமே சிறப்பான தார் சாலை கட்டமைப்பு. உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடியுதா? இன்றைக்கு தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார், தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா தூரமுள்ள தார் சாலை அமைக்கப்படுகின்ற செய்தியே நம்முடைய ஆட்சி இருக்கும்போது தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் பேசுகிறார்.